தாமரை எழுதிய சேதி என்ன வனக்கிளியே. சேதி 25. நிறைவு பகுதி. சொந்தங்கள் கூடி நிற்கும் வீட்டில் தன் வீட்டு மக்களின் முகம் தேடி அலைந்தன வனராஜனின் விழிகள். அப்போது வாயிலில் வாகனம் வந்து நின்று கதவு திறக்கும் ஒலி கேட்க அனைவரும் திரும்பி பார்த்தனர். வேதநாயகியும் கோவிந்தராஜனும் முன்னே வர வனராஜனின் அக்கா வேதகௌரியும் அவளின் கணவர் சிவப்பிரசாத் மற்றும் குழந்தைகள் இருவரும் பின்னே வந்தனர். அனைவரும் வரவேற்கும் விதமாக எழுந்து நின்று கரம் குவிக்க மிதப்பாக அனைவரையும் பார்த்தவாறு வந்த வேதநாயகி பேரனின் பார்வை தன்னை துளையிடுவதை உணர்ந்ததும் சற்றே புன்னகை பூசிக்கொண்டார். அவரின் முகமாறுதல் கண்ட வனராஜனின் முகத்தில் திருப்தி புன்னகை எட்டி பார்த்தது. யார் சென்று கிளப்பினால் தன் கிராண்ட்மா வருவார்கள் என்று யோசித்து தன் அக்காவிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்தது வேலை செய்துவிட்டது என்ற வெற்றி களிப்பில் அதில் சேர்ந்து கொண்டது. வேகமாக ஓடி வந்த வேதகௌரியின் முதல் மகன் தன் மாமனின் கால்களை கட்டிக்கொள்ள 2 வயது கூடியிருந்ததால் மாமனை அடையாளம் தெரிந்த 2வது மகனும் போட்டிக்கு வந்தான். அடிக்கடி அலைபேசியில் காணொலி அழைப்பின் மூலம் பழக்கமாகி இருந்த மாமனை இருவரும் ஆசையோடு நாடியதை பார்த்த வேதகௌரிக்கு தன் மக்களின் பாசம் கண்டு நெஞ்சம் சந்தோஷத்தில் பூரித்தது. இருவரையும் ஆசையோடும் அன்போடும் கைகளில் ஏந்தி கொண்டவன் தன் அக்கா கணவனான மச்சான் சிவப்பிரசாத்தை பார்த்து புன்முறுவல் செய்து வாங்க மச்சான் என்று அழைக்க தவறவில்லை. அக்காவை அழைக்க இல்லைனாலும் மச்சானை அழைக்கணுமே. தன் மகளை பார்த்ததும் வேகமாக வந்த சொர்ணக்கிளி தனித்து நின்று கொண்டிருந்த மாமியாரின் அருகில் சென்று நின்று கொள்ள அவரை அழைத்து காரில் இருந்து பூ பழ தட்டுகளை எடுத்து வரச் செய்தார் வேதநாயகி. தன் மருமக்களை தாங்கியவாறு இருந்த வனராஜன் தன் அக்காவை அருகழைத்து தன் காரில் இருந்து ஒரு பையை எடுத்து வரச் செய்தான். அதில் இருந்தவற்றை வெளியே எடுத்த வேதகௌரி அசந்தே போனாள். பொன்மஞ்சள் நிறத்தில் அவ்வளவு அழகான பட்டுப்புடவை, அதனோடு இருந்த நகைப்பெட்டிகளில் பொன்னகைகள், கழுத்தணி, காதணி, மோதிரம், வளையல் எல்லாம் அணியாக இணையாக இருந்தன. பார்த்த வேதநாயகியிலிருந்து அனைவருக்கும் வனராஜனுக்கு செல்லக்கிளியின் மீதிருந்த அன்பின் அளவு புரிவதாய் இருக்க அனைவரும் அசந்தும் மகிழ்ந்தும் அவரவர் குணையியல்புக்கு ஏற்றவாறு அதனை எதிர்கொண்டனர். வேதநாயகியின் ஆணைப்படி அனைத்து தட்டுகளில் வைத்து அடுக்கி வரவேற்பறையில் நடுவில் விரிக்கப்பட்டிருந்த கம்பளத்தின் மேல் வைத்தார்கள். செல்லக்கிளியை பெண் கேட்பதை முறைப்படி செய்தனர். வனராஜனின் குடும்ப பெரியவரான கோவிந்தராஜன் செல்லக்கிளியின் குடும்ப பெரியவரான மயில் வாகனத்திடம் அவர்கள் பேத்தியை தருமாறி கேட்க அவரும் சந்தோஷத்துடன் சம்மதிக்க இருவரும் வெற்றிலை பாக்கு வைத்த தட்டுக்களை மாற்றிக்கொண்டனர். செல்லக்கிளியை அழைத்து தட்டில் புது சேலை வைத்த வேதநாயகி கோவிந்தராஜன் ஒருபுறம், சொர்ணக்கிளி சவுந்தரராஜன் மறுபுறத்தில் நின்று அனைவரும் இணைந்து கொடுக்க அதை பெற்றுக்கொண்ட செல்லக்கிளி அதை மாற்றிக்கொண்ட வர அறைக்குள் செல்ல நாத்தனார்தான் சேலை கட்டிவிட வேண்டும் என்ற முறைக்கு வேதகௌரியும் உடன் சென்றாள். செல்லக்கிளியின் அத்தைகள் உதவியுடன் வேதகௌரி செல்லக்கிளிக்கு புடவை அணிவித்து தலை முக அலங்காரம் செய்து வெளியே அழைத்து வந்தாள். பொன்னில் செய்த தேர் மின்னொளி அலங்காரத்தில் அசைந்தாடி வருவது போல் வந்த செல்லக்கிளியை கண்டு வேதநாயகியே அசந்து போய் பார்த்தார் என்றால் வனராஜனின் நிலை என்ன ஆகும்? எல்லாரும் தன்னை கவனிப்பார்கள் என்று புரிந்தாலும் பெருமை புன்னகை இதழ்களில் மின்ன ஒரு கையை நாற்காலியின் கைப்பிடியில் தாங்கியவாறு வைத்து மற்றொரு கைப்பிடியில் வலக்கையின் முழங்கை ஊன்றி மகாராஜனின் கம்பீரத்தில் அமர்ந்திருந்தவனாய் கண்களால் அவள் அழகை கபலீகரம் செய்தவாறு பார்த்து கொண்டிருந்தான் வனராஜன். மனையில் அமர்த்தப்பட்ட அவளுக்கு வேதநாயகியில் ஆரம்பித்து வனராஜனின் வீட்டு பெண்கள் அனைவரும் பூ வைத்துவிட சொர்ணக்கிளி கழுத்தாரத்தையும் வளையல்களையும் அணிவித்தார். மோதிரம் அணிவிக்க வனராஜனை அழைக்க அப்புறம் என்று சைகை செய்துவிட்டு அழுத்தமாய் அமர்ந்து கொண்டான். ஆகா, ஏதோ பிளான் போடுறாக போலவே என செல்லக்கிளி மிரண்டு பார்த்துவிட்டு யாரும் கவனிக்கும் முன் சட்டென்று தலை குனிந்து கொண்டாள். பெரியவர்களால் நிச்சயதார்த்தம் உறுதி செய்து கொள்ளும் பத்திரிகை எழுதப்பட்டது. ஏற்கனவே விழாவிற்காக பக்கத்தில் இருந்த சிறு மண்டபத்தில் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க அனைவரும் அங்கே செல்ல ஆரம்பித்தனர். வனராஜன் வேல்ராஜனிடம் சென்று, மாமா, செல்லம்மா இன்னைக்கு பஸ்லேயே ஊருக்கு போகிறாதானே, எத்தனை மணிக்கு என்று கேட்க அப்போதுதான் அது நினைவு வந்தவராய், ஆமாம் 9:30 என்று விட்டு மணி பார்க்க 8 நெருங்கி கொண்டிருந்தது. சாப்பிட்டு கிளம்ப சொல்லுங்க, நானே கொண்டு பஸ் ஏற்றி விட்டுறேன் என யோசித்தவர்
பின் சிரித்தவாறே சரி என்று தலையசைத்துவிட்டு மனைவியை கூப்பிட்டு விவரம் சொன்னார். கற்பகவள்ளி, நிச்சயம் பண்ண பொண்ணை உடனேவா ஊருக்கு அனுப்ப? திஷ்டி கழிக்கணும், 2 நாள் லீவு போடட்டும் என. அத்தை, அவள் படிப்பு எதனாலையும் பாதிக்கக்கூடாது என்ற அழுத்தமான குரலில் சொன்னவன், கொஞ்சம் சீக்கிரம் கிளம்ப சொல்கிறீங்களா என. சரி என்று விட்டு வீட்டினுள் போனவர் கூடவே பின்னேயே சென்றான். அங்கே தன் பெரிய அத்தையின் காவலில் அமர்ந்திருந்தவளை வள்ளி சாப்பிட அழைத்ததும் புடவை நகையோடு வெளியே வரமாட்டேன் என்று செல்லக்கிளி சிறு குழந்தையாய் அடம் செய்ய, வர வர உனக்கு செல்லம் ஜாஸ்தியாக போச்சுது, என்னமோ பண்ணு அண்ணி, இவளை கிளப்புங்க, நான் பந்தியில் எங்கள் மதுரை வீட்டு ஆளுங்க இருக்காங்க, அவங்கள பார்க்கணும் என்று விட்டு விரைந்தார். ரே, நான் போய் சாப்பாடு இங்கே எடுத்துகிட்டு வரேன் என அத்தை கிளம்ப, சித்தி என பாசமாய் கூப்பிட்டு நிறுத்தியவன், நீங்கள் இன்னும் சாப்பிட்லையா என கேட்க, பரவாயில்ல தம்பி என. நீங்கள் அடுத்து ஊருக்கு கிளம்பணும்ல, சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு வாங்க என புரிந்து கொண்டவராய் சிரித்தவாறே, 10 நிமிஷத்தில் வந்துடுவேன் தம்பி என்று விட்டு செல்லத்தையும் பார்த்து சிரித்து விட்டு கிளம்பினார். உஃப், இந்த சித்தி விவரந்தா என்று எண்ணியவன் சிரித்தவாறே திரும்பி பின் மெதுவாக அறைக்குள் பார்க்க செல்லக்கிளி மாற்று உடை எடுத்து கொண்டிருப்பதை கவனித்து அறைக்குள் நுழைந்தான். அவனை பார்த்து திடுக்கிட்டவள் அவனுக்கு பின்னே பார்க்க யாரும் இல்லாததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள். அத்தை, அத்தை என மெதுவாய் அழைக்க, அவங்க சாப்பிட்டுட்டு உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க, அதுவரை நான் தான் உனக்கு துணைக்கி என அங்கிருந்த கட்டிலில் அமர்ந்தான். செல்லக்கிளியின் கை கால்கள் நடுக்க தொடங்க, வேணாம் நீங்கள் போங்க, நான் ஊருக்கு கிளம்ப ட்ரெஸ் மாற்றணும், பை எடுக்கணும், கிளம்புங்க என அவனை துரைத்துவதிலே இருக்க, மயக்கும் புன்னகையுடன் அவள் அழகை தலை முதல் கால் வரை பார்த்தவாறு இருந்தவன் தலையசைத்து ஒரு கை நீட்டி வா என்று கூற மிரண்டு மறுப்பாய் தலையசைத்தவள், ரொம்ப கற்பனை பண்ணிக்காத, இங்கே வா, இல்லை கையை மட்டுமாவது நீட்டு என. அவள் அதற்கும் அமைதியாய் நிற்க தானே எழுந்து அவள் அருகில் சென்றவன் தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த சிறிய நகைப்பெட்டியை எடுத்து மெதுவாய் திறந்து அவளுக்கு காட்டினான். சிறு நகைப்பெட்டியின் உள்ளே பதுக்கப்பட்டிருந்த சிறு LED ஒளிரத் தொடங்க அதன் உள்ளே விழுந்தது வைரங்கள் பதிக்கப்பெற்ற அழகிய மோதிரம். அவள் அணிந்திருந்த பொன்மஞ்சள் நகைகள் போல அல்லாது புதிய மாதிரியாக இருந்தது. ஆச்சரியமாய் அதை பார்த்தவளின் முன் இடக்கரத்தை நீட்ட புன்னகையுடன் தன் வலக்கரத்தினை அவன் கைகளில் ஒப்புவித்தாள். ஆண்மை மிளிரும் வலிய விரல்களால் அள்ளி தண்டென குளிர்ந்து கிடந்த மெல்லிய விரல்களை பற்றியவன் தன் கையில் இருந்த மோதிரத்தை அணிவித்தான். அவளின் விரல்களுக்கு சற்று பெரிய அளவாக இருந்த அதை பார்த்து அவளின் முகம் சற்றே வாட்டமுற்றது. தன் கையை திருப்பி பார்த்தவள் அவன் முகத்தை கவனித்து, கொஞ்ச நாள் ஆனால் சரியாயிடும், நான் இன்னும் வளரவில்லை என்று சிரித்தவாறு சொன்னாள். முன்னும் பின்னும் நகர்த்தி அழகு பார்த்தவள் அப்போதுதான் கவனித்தாள். அது முன்னால் பார்க்க V என்னும் எழுத்து போல மட்டும் தெரிய அதன் முன்னே C என்னும் எழுத்தும் அதனோடு ஒட்டி இணைந்து இருந்தது. அவளின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. ரொம்ப நல்லா இருக்கு கண்ணத்தா. தன்னை மறந்து சொன்னவளை பார்த்தவனின் பார்வையில் மையல் ஏற அவள் புறமாய் நெருங்கினான். அருகில் நெருங்கியவனை நிமிர்ந்து பார்த்தவளின் பார்வையில் மிரட்சி இல்லை, காதலும் சொந்தமும் இருந்தது. அவளை நெருங்கியவனை இந்த பார்வை வசீகரிக்க அவளின் நம்பிக்கை அவனை யோசிக்க வைக்க அசையாமல் நின்றான். பின் ஏதோ ஞாபகம் வந்தவனாய் நகர்ந்து, நீ ட்ரெஸ் மாற்றிட்டு வரியா, கொஞ்சம் பேசணும் என்று விட்டு வெளியேறப் போறவனை கண்ணத்தா எனும் குரல் நகரவிடாமல் செய்தது. இந்த செயின் என்றதும் திரும்பி பார்த்தவன் அவள் காட்டிய இடத்தை கண்டு திரும்ப அவஸ்தையுடன் கண்களை மூடிக்கொண்டு, அது உங்ககிட்டே இருக்கட்டும் என்று விட்டு நகரப்போக, உங்கள் வீட்டில் கேட்க மாட்டாங்களா? அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க என்று அதிமுக்கிய சந்தேகத்தை கேட்க அவனின் கட்டுக்களை உடைக்க காதல் தயாராக ஆரம்பிக்க, வெளியே வா சொல்கிறேன் என்று வார்த்தைகளை கடித்து துப்பியவன் வெளியேறி வரவேற்பறை சோபாவில் அமர்ந்து கொண்டான். சின்ன பொண்ணுன்னு தள்ளி இருக்க பார்த்தா என்னை பாடா படுத்துறா என்று முணுமுணுப்பாய் புலம்பிக் கொண்டே அங்கே மேஜையில் மேல் இருந்த குளிர்பான பாட்டிலை எடுத்து குடித்து சற்று ஆசுவாசப்படுத்தி கொண்டிருந்தவன் அவள் அரைக்கதவு திறந்த ஒலி கேட்டு திரும்பி பார்க்க திரும்ப மூச்சு திணறல் ஆரம்பித்தது. கல்லூரியில் பாடுவதற்கு என்று அவன்
அவள் அணிய அவன் தேர்ந்தெடுத்து கொடுத்த பட்டுச் சுடிதர் அணிந்து இளம் சிவப்பு மேல் துணியை தோளில் இட்டு சரி செய்தவாறே வந்தது அவனின் பட்டுக்கிளி. இவன் இன்னைக்கு நம்மளை ஒரு வழி பண்ண போகிறாளா, நாம் இவளை ஒரு வழி பண்ண போகிறாமா தெரியலையே என்று எண்ணியவாறு இடுப்பில் ஒரு கை வைத்து மற்றொரு கையால் நெற்றியை தடவியவன் வழி கண்டவனாய், ஒரு நிமிஷம் என்று விட்டு அங்கே ஓரமாக வைத்திருந்த தன் மடிக்கணினி பையை எடுத்து ஒரு வரைபடத்தையும் மடிக்கணினியையும் வெளியே எடுத்தவன் அங்கிருந்த சிறு மேஜையில் வைத்துவிட்டு கணினியை இயக்கினான். அவளை சோபாவில் அமரச் சொல்லிவிட்டு வரைபடத்தை பிரித்து காட்டியவன் ஒரு இடத்தை சுட்டி காட்டி, இங்கே தான் நம்ம ஃபேக்ட்ரி கட்ட போகிறோம் என அதை எட்டி பார்த்தவள் பரிதாபமாய் சரி என்று தலையசைத்தாள். பின் மடிக்கணினியை அவள் புறமாய் திருப்பி வைத்தவன் அதில் குறிப்பிட்ட ஃபோல்டரை திறந்துவிட்டு, இதுதான் ஃபேக்ட்ரி ப்ளூ பிரிண்ட், இதெல்லாம் நம்ம ஜெர்மனில் ஆர்டர் பண்ண வேண்டிய மிஷினரிஸ் என என்றவள் மெதுவாய் கொட்டாவி விட தலையில் வலிக்காமல் கொட்டியவன், என்ன கொட்டாவி விடுற, நாளைக்கு வேலை நடக்கும்போது நீ தான் இருந்து பார்த்துக்கணும். நம்ம ஃபேக்ட்ரி பேர் என்ன தெரியுமா? விசி ஃபார்ம்ஸ் என விழிகளை விரித்து மலங்க மலங்க பார்த்தது அவனின் செல்லக்கிளி. திரும்பவும் அவனுக்கு சோதனை ஆரம்பமாவதை உணர்ந்தவன் குளிர்பான பாட்டிலை தேட அவனை காப்பாற்றவென்றே வந்தார் செல்லக்கிளியின் அத்தை உணவுடன். வந்தவர் மேஜை மேலிருந்து பரத்தப்பட்டிருந்த வரைபடத்தையும் மடிக்கணினியில் தெரிந்த இயந்திரங்களின் படங்களையும் பார்த்து, இதுக்குத்தான் என்னை ரொம்ப புத்திசாலித்தனமாக வெளியே அனுப்பிச்சிங்களா தம்பி, நான் உங்களை என்னவோன்னு நினச்சேன் என்று பெருமூச்சு விட்டவராய், நீங்களும் சாப்பிட்றீங்களா தம்பி, சேர்த்து தான் கொண்டு வந்திருக்கேன் என கிராண்ட்மா டாட் அக்கா எல்லாரும் சாப்பிட்டாங்களா என்று கேட்டவாறு கை கழுவ சென்றான். சாப்பிட்டுட்டு இருக்காங்க தம்பி என்றதும், சரி சித்தி தேங்க்ஸ் என்றவன் தானும் செல்லக்குழியுடன் இணைந்து அமர்ந்தாலும் வேகமாக சாப்பிட்டு விட்டு தாய் தந்தையை பார்க்க சென்றான். அவர்களும் சாப்பிட்டு விட்டு இங்கே வீடு நோக்கி வந்து கொண்டிருக்க விடை கொடுக்க வேல்ராஜன் கற்பகவள்ளியும் இணைந்து வந்து கொண்டிருந்தனர். வந்து மருமகளிடம் கண்ணமழித்து நெற்றியில் முத்தமிட்டு விடைபெற்ற சொர்ணக்கிளியிடம் மெதுவாக தான் அவளை பஸ் ஏற்றி விட்டு வருவதாக சொல்ல கணவரை திரும்பி பார்த்தவர் அவர் சிரித்தவாறு தலையசைக்கவும் தானும் முறுவலித்து விட்டு அனைவரையும் அழைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினார். அனைவரையும் பார்த்து சிரித்தவன் தன்னிடம் மட்டும் பாராமுகமாக இருப்பதை பார்த்து வேதநாயகியின் முகம் சுருங்கியது. வணக்கம் தெரிவித்து விடை கொடுத்த வேல்ராஜன் மயில்வாகனத்தை பார்த்து, எப்போதும் அமர்த்தலாய் தலையசைப்பவர் இன்று அவரும் கரம் குவிக்கவும், கற்பவள்ளிக்குத்தான் கனவு ஏதும் காண்கிறோமோ என்று சந்தேகம் வர கண்களை அழுந்த தேய்த்து விட்டு கொண்டார். சரி கிளம்பு, நேரமாகுது என விரட்டியவனை பார்த்து, 8:45 தான் ஆகுது, இது சென்னை இல்லை, 5 நிமிஷம் கூட ஆகாது அந்த இடத்துக்கு போக என பல்லை கடித்தவாறு மெதுவாய் சொன்னவளிடம், கிளம்பு என்ற ஒற்றை வார்த்தையிலேயே நின்றான். சரிடா, நீயும் மாமா ஆச்சி ஆயாமாட்டெல்லாம் சொல்லிட்டு கிளம்பு என வேல்ராஜன் சொல்ல சரி என்று தலையசைத்தவள் அனைவரிடமும் விடைபெற்று தன் பயணப்பையை எடுத்து வர அதை வாங்கி பின்னிருக்கையில் வைத்தவன் முன்பக்க இருக்கையில் அவளை அமர பணித்துவிட்டு ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்தான். அனைவரும் கூடி நின்று கையசைத்து வழியனுப்ப ராஜனும் ராணியும் போல் கம்பீரமும் அழகுமாய் இணைந்து செல்லும் தன் பேரன் பேத்தியை கண்ட முத்து நாச்சியார் கைகளை அவர்களை பார்த்து சுழற்றி தன் நெற்றியின் இருமைகளும் வைத்து சுடக்கிட்டு, என் கண்ணே பட்டிருக்கும் போலவே முதல்ல திஷ்டி கழிக்கணும் எல்லாருக்கும் என்று எண்ணியவராய் மனம் மகிழ்வில் விம்ம வீட்டினுள் சென்றார். 1/2 மணி நேரம் முன்னே அங்கே போய் என்ன செய்ய, சும்மா அவசரப்படுத்துறீங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு இல்லை, அந்த மாரியம்மன் கோயில் பின்னாடி இருக்கிற ரோட்டில் தான் பஸ் வரும், அங்கே போய் ஏறணும், இந்நேரத்துக்கு காக்கா கூட இருக்காது. நைட்டு ஏண்டி காக்கா வருது, அது தூங்கிட்டு இருக்கும், வேணா 2 சுத்தமாக இருக்கும் எனவும் அவனை முறைத்தவள், எனக்கு டீ போட்டு பேசினா பிடிக்காது என போர்க்கொடி உயர்த்த, நானும் இனி என் பொண்டாட்டியை தவிர யாரையும் டீ போட்டு கூப்பிடக்கூடாதுன்னு மனசில் நினச்சி வச்சுருக்கேன் என. பொண்டாட்டியா? ஆமாம், உன் சாமி முன்னாடி செயின் போட்டு அங்கனையே உனக்கு அச்சாரம் கொடுத்து 2 வீட்டு பெரியவங்க சம்பந்தம் கலக்கியாச்சு, கல்யாணம் ஓவர் என. ஹா என திகைத்தவளிடம், ஆமாம் என்று வேகமாக வளைத்து திரும்ப தடுமாறி சாய்ந்த அவனின் தோள் மற்றும் தலை வந்து அவனின் கை மற்றும் தோளில் இடித்தன. சமாளித்து நிமிர்ந்தவள் தலையை தடவிக்கொண்டு முறைத்தவாறு நேராக அமர்ந்தாள்.
சிரித்தவாறு, ரோடை பார்க்காம அத்தனையே முறைச்சி பார்த்துட்டு இருந்தா அப்படித்தான் ஆகும் என்று நக்கலடித்தான். வண்டியை ஓரமாக நிறுத்தியவன் விளக்குகளை அணைத்துவிட்டு திரும்பி அவளை பார்க்க, இருளில் மிளிரும் நட்சத்திரமாக முகத்தில் செல்ல கோபம் மின்ன அமர்ந்திருந்த அவளை பார்க்க பார்க்க அவனுக்கு தெவிட்டவில்லை. ஸ்டேரிங் மீது முழக்கை ஊன்றி கன்னத்தில் கை வைத்து அவளையே பார்த்து கொண்டு இருந்தான். அவனின் பார்வை உணர்ந்து திரும்பி அவனை பார்த்தவளின் பூமுகம் கோபத்தை விடுத்து வெட்கத்தை பூசிக்கொள்ள இப்போது திணறுவது அவன் முறையாகி போனவது. பெருமூச்சு விட்டவன் மெதுவாக அவளின் காரை பற்றி, செல்லம்மா, நீ நீ ஆசைப்பட்ட படிப்பு நல்லபடியாக படித்து முடி. நான் ஆசைப்பட்ட என் கனவு தொழிற்சாலையை கட்டி முடித்து வெற்றிகரமாக அதை நடத்தணும். உனக்கு என்ன மேற்படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறியோ அதை 3வது வருஷம் படிக்கையிலே முடிவு பண்ணிக்கோ. இலக்கு வச்சு படி. பிஜிக்கும் நீட் இருக்கும். அது என்ன ஏதுன்னு விசாரித்து தெரிஞ்சு வச்சுக்கோ. நான் இனி உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். தொண்டையை சரி செய்து கொண்டவன், ஆனால் என் நினைப்பும் அன்பும் காதலும் எப்போவும் உன்னை சுற்றிக்கிட்டே இருக்கும். நீ ஃபோன் கூட பண்ணலை. நீ படிப்பில் கவனமாக இரு, சரிதானே? எனவும் வெடுக்கன கைகளை இழுத்து கொண்டவள், அந்த அளவுக்கு கட்டுப்பாடு இல்லாதவன் நான் நினைக்கிறீங்களோ என்று கோபம் அவன் காட்ட, பரிதாபமாய், நான் ஒன்றை சொல்லலை, என்ன சொல்கிறேன்டி, முடியலை, என்னை கட்டுப்படுத்த என்னாலேயே முடியலை என சொன்னவன் தன் இரு கைகளை பிணைத்து கொண்டு ஸ்டியரிங் மீது வைத்து நெற்றியை கைகள் மீது வைத்து கண்மூடி கொண்டான். முகம் வாட கதவை திறந்து இறக்கப் போனவள் சற்றே நிதானித்து அவனை திரும்பி பார்த்தாள். இவனின் தவிப்பை தன்னால் தீர்க்க இயலுமா, என்ன செய்வது என்று யோசிக்க, அவனின் வயது கற்றுக் கொடுக்காததை அவன் மேல் வைத்த பாசம் காதல் கற்றுக் கொடுக்க அவன் புறம் மெதுவாக நகர்ந்து அவன் கரம் பற்றியவள் இழுத்து அவனின் புறக்கையில் தன் மெல்லிய இதழ்களை ஊற்றினாள். அவளாக தரும் முதல் முத்தத்தில் அசந்து போய் அவன் பார்க்க, திமிர்ந்து அவனை பார்த்தவள் புன்னகையுடன் அவனின் சட்டைக்காலரை பற்றி இழுக்க, அவனின் முகத்துக்கு மிக அருகில் வந்தது அவனின் முகம். மலர்ந்து சிரித்த தேன் சிந்தும் இதழ்கள் வாயென அழைப்பது போல் திறந்து கொள்ள, கண்களால் கலந்து கருத்தும் ஒருமித்த தன்னவள் தன் வாட்டம் போக்க தன் தடை தாண்டி வந்தவளின் மலரின் மெல்லிய இதழ்களை ஆவலுடன் பற்றி கொண்டன அவனின் இதழ்கள். முதல் முத்தத்தின் இனிமையில் தங்களை தொலைத்த இருவரும் இடம் மறந்து காலம் மறந்து தங்களுக்குள் மூழ்கி கிடக்க, பழையன தங்கள் மேல் படர்ந்த பெரு ஒளியில் சுய உணர்வு வந்தனர். தூரத்தில் வந்து கொண்டிருந்தது செல்லக்கிளியின் கனவு லட்சியம் நோக்கி அவளை இட்டு செல்ல போகும் பேருந்து. அதில் மீண்டும் மெதுவாய் பிரிந்த இருவரும் ஒருவர் முகம் ஒருவர் பார்த்தபடி பூத்தபடி இருக்க, அருகில் வந்து ஒலி எழுப்பி நின்றது அந்த பேருந்து. அமைதியாய் விலகி கதவு திறந்து அவள் இறக்க, தானும் இறங்கியவன் அவள் பயணப்பையை எடுத்துக்கொண்டு வர முன்னேறி சென்றவள் சில அடிகள் நகர்ந்து பின் நின்று திரும்பி பையை வாங்க தலைப்பட, மறுத்து தலையசைத்தவன் போகுமாறு சைகை செய்தாள். ஏறி தன் படுக்கை இருக்கும் இடத்தை அடைந்தவள் அங்கிருந்த சிறு ஏணி மூலம் தன் படுக்கைக்கு சென்றாள். குளிரூட்டப்பட்ட வசதி கொண்ட பேருந்து. படுத்து இருப்பவர்கள் தெரியாவண்ணம் திரைகள் மூலம் தடுக்கப்பட்டு இருப்பதை பார்த்தவன் மேலும் கீழும் பார்த்து அவளின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ள தலைப்பட, அவனிடமிருந்து பையை வாங்கியவள் விலக முயன்று அவன் கரத்தை பற்றி கொண்டாள். தன் மற்றொரு கையையும் அவள் கை மீது வைத்து இறுக பற்றி கொண்டு இதழில் மட்டும் புன்னகையுடன் சென்று வா என்பது போல் தலையசைத்தவனின் பிரிவு துயர் கண்களில் தெரிய, சரி என்று தலையசைத்து அவளின் உதட்டில் அவனுக்காய் சிறு முறுவலும் கண்களில் அவனுக்கே அவனுக்கான இரு துளி கண்ணீர். பார்த்தவளின் கண்களும் கலக்கத் தொடங்க தாங்க இயலாதவளாய் அவனின் தோல் உயரத்தில் இருந்த படுக்கையில் அமர்ந்திருந்தவள் கையை பற்றியவாறு குனிந்து மெதுவாக அவனின் நெற்றில் இதழொற்றி சட்டென்று விலக மிரண்டவனாய் சுற்றி பார்த்தான். அவனின் மிரட்சி கண்டு அவளுக்கு சிரிப்பு வந்தது. சிரித்தவாறே மெதுவாக கரம் விலக்கி கையசைத்து விடை கொடுத்தாள். பெருமூச்சு விட்டவனாய் தானும் தலையசைத்தவன் இறங்கி கீழே செல்ல, அவன் இறங்கிய அடுத்த நொடி பேருந்து கிளம்பி தன் வழியே பயணப்பட்டது. தன் லட்சியம் நோக்கி செல்லும் தன்னவளின் கனவுகளுக்கு கை கொடுக்கும் காதலனாய், தங்களுக்கான வாழ்வு பாதையை நிர்மாணிக்க தனக்கென்று ஒரு பாதை வகுக்கும் தலைவனாய் நிமிர்ந்து நின்றவன் தன் வாகனம் நோக்கி திரும்பினான் வனராஜன்.
தன் இளையவனின் மனம் கவர்ந்தவளோடு நிச்சயதார்த்த விழாவை முடித்த மகிழ்ச்சியோடு வேதகௌரி அடுத்த விடுமுறைக்கு வருவதாக சொல்லிவிட்டு அங்கிருந்தே தன் வீட்டு வாகனத்தில் கிளம்பிவிட தங்க வாகனத்தில் ஏறினர் கோவிந்தராஜன் குடும்பத்தினர். வீட்டை அடைந்ததும் உம்மென்ற முகத்தை தூக்கி வைத்தவாறு தங்கள் அறைக்குள் நுழைந்த வேதநாயகியை யோசனையாக பார்த்தார் கோவிந்தராஜன். 60 வருட தாம்பத்தியத்தில் அவரின் உள்ள உணர்வுகளை புரிந்தவராய், என்ன வேதா, இந்த சம்பந்தம் பிடிக்கலையா என போட்டு வாங்க முயல, அவன் என்னைக்கு நம்ம கருத்தை கேட்டிருக்கான்? அவன் என்ன நம்ம பிள்ளையா? அவன் இஷ்டப்படி தான் நடக்கான். அவன் ஐயாவும் துணை நிற்கான். நம்ம என்ன சொல்ல? சௌந்தரு, உங்களை போல இவன் எங்கள் ஐயா குணம், பிடிவாதம், சாமர்த்தியம் வேற என கோபத்திலும் பேரனை புகழ்பாட, அப்புறம் என்ன, அந்த பொண்ணை பிடிக்கலையா என, அவளுக்கு என்ன, சந்தன அலங்காரம் பண்ண அம்மாஞ்சலையாட்ட நல்லாத்தான் இருக்கா. கொஞ்சம் என் மருமக சாட வேற, டாக்டருக்கு படிக்கிறா போல, பிடிக்காம போகுமா எனவும் மெதுவாய் சிரித்தவராய், பின்னையே முகம் வாடிப்போயிருக்கு. இவனுக்காகத்தானே பட்டு புடவை கட்டி நகையை போட்டு அவன் கூப்பிட்ட இடத்துக்கு என் பிள்ளைய அடித்தவன் வீட்டுக்கு என் மனப்பகையை மறந்து போனேன். இவன் என்னைய வான்னு சொல்லலை, சாப்பிட்ற இடத்துக்கும் வரல. என்னோட அவன் நல்லா பேசி 3 வருஷமாச்சு தெரியுமா என்றவரின் கண்கள் கலங்கின. கல்லுக்குள் ஈரம் போல பேரன் பேத்தி மேல் அவரின் அபரிமிதமான பாசம் புரிந்தவராய் கோவிந்தராஜன், அவனுக்கு அவன் அம்மா கஷ்டப்பட்டு இருக்கான்னு கோவம், அந்த கௌரி வாழ்க்கை திசை மாறினதுக்கு கோவம் எனவும் ஆங்காரமாய் நிமிர்ந்தார் வேதனாகி. ஊரே நம்ம பிள்ளைய ஒரு வடநாட்டிக்காரியோட இணைச்சி பேசிச்சு. எத்தனை வேணாமணிக்கு இது மாதிரி குடும்பத்தை குழச்சி போட்டதை கண்ணால் பார்த்துருக்கோம், காதால் கேட்டிருக்கோம். எங்கள் சின்ன ஐயனே ஒரு பொம்பளை பின்னாடி போய் எல்லா ஆசையும் தொலைச்சி போட்டார் தெரியுமா? அதான் என் புள்ள வாழ்க்கையை காப்பாற்ற ஒரு தாயா என்ன செய்யணுமோ அதை செஞ்சேன். அவள் ஐயனை பார்த்தா எனக்கு நல்ல ஆளாக தெரியல, ஆங்காரம் வந்துச்சு, கத்துனே என. நம்ம பிள்ளைகிட்ட நாம் கேட்டிருக்கணும், அந்த பொண்ணை சொல்ல நமக்கு என்ன உரிமை இருக்குது? எரியறத பிடுங்குனா கொதிக்கிறது தானாக அடங்குச்சில்ல. அந்த பொண்ணு நல்லவளா, உன்னால் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கா தெரியுமா? ராஜா சொல்லித்தான் எனக்கே தெரியும் எனவும் ஸ்ருதி குறைந்தவராய், இப்போ என்ன, அந்த என் பொண்ணுக்கு ஏதாச்சும் போய் நல்லது செய்யுங்க, உங்கள் பேரனையும் செய்ய சொல்லுங்க, நான் வேணாம் நான் சொல்ல போகிறேன் என்றவர் லேசாய் முகம் கலங்க, இவனை என் கூட பேச சொல்லுங்க, வயசான காலத்தில் இனி எனக்கு என்ன இருக்கு? அவரின் கையை பிடித்து மெதுவாய் அமர வைத்தவர், அவனுக்கு உன் மேலே பாசம் இருக்கு, சீக்கிரமாக கோவம் ஆறிடும், வருவான். வருவானா என ஏக்கமாய் கேட்க, நீ அவன் அம்மையை நல்லா நடத்தி அவன் பொண்டாட்டிட்ட பிள்ளைகிட்ட பாசமாக இருந்தா அவன் தன்னால் வருவான் வேதா என்றார் சமாதானமாய். பணத்தால் வாயால் சாதித்து பழகியவரை 70 வயதில் பாசத்தால் மனதால் குணத்தால் சாதிக்க சொல்லுகிறார். நடக்குமா? இயலுமா? காலம் பதில் சொல்லும். மிகுந்த மனநிறைவுடன் பல காலம் கழித்து தம் பிறந்த வீட்டினருடன் தடைகளற்ற பாசங்களை அனுபவித்து வந்த நிகழ்வும் தன் மகனின் எண்ணம் போல் வாழ்வு அமைத்து கொடுக்கப் போகும் மகிழ்வுமாய் தங்களின் அறைக்குள் நுழைந்த சொர்ணக்கிளியின் மனம் லேசான குற்ற உணர்ச்சியில் திருமணமான புதிதில் தயங்கி தயங்கி நுழைந்த அதே மனநிலைக்கு தான் வந்துவிட்டதை எண்ணி லேசான ஏளன புன்முறுவல் மலர்ந்தது அவரின் இதழ்களில். அவரின் கணவர் முகத்திலோ மகிழ்ச்சியைத் தவிர ஏதும் இல்லை. விழாவுக்கென்று அணிந்திருந்த ஆடைகள் மாற்றி இலகு உடையில் தளர்வாய் அமர்ந்து தம் அலைபேசியில் ஏதோ வேலையாயிருந்தவரை பார்த்தவாறு உள்நிலைந்த சொர்ணக்கிளி தானும் வேகமாக சென்று பருத்தி சேலை மாற்றிக்கொண்டு வந்து தங்கள் இருவருக்கான மாத்திரைகளை எடுத்து வந்தார். தண்ணீர் தம்ளரோடு உடன் மாத்திரைகளை நீட்டிய மனைவியை நிமிர்ந்து பார்த்தவர் உருவலோடு தன் மனைவியின் கரம் பற்றி அருகில் இருந்த நாற்காலியில் அமர்த்தினார் சிரித்தவாறே. இதெல்லாம் என்ன சொன்னா என கேட்க, தினமும் நீங்கள் சாப்பிட்ற மாத்திரைகள் எதுக்குன்னு தெரியுமா என கேட்க, இல்லை என தலையசைத்தவரிடம், மன அழுத்தத்திற்கு, தூக்கத்திற்கு. இனிமே எனக்கு இது தேவையில்லைம்மா, நிம்மதியாக தூங்குவேன் என கண்கலங்க அவரை பார்த்தார் சொன்னா. நானும் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன் அத்தா என கண்களில் கனிவுடன் மனைவியை பார்த்து, இல்லைம்மா
என்றவர் தன் தாடியை தடவியவாறு. எல்லாம் விதி என. விதி என்ன செய்யும்? என் மதி சரியா இருந்திருந்தா? நீ கேட்கல என்கிட்ட. நான் ஆமான்னு சொன்னா உன்னால் தாங்கி இருக்க முடியாது, இல்லைன்னு சொன்னா உன்னால் நம்பி இருக்க முடியாது. என் மனசு திறந்து காட்ட நான் ஆஞ்சநேயன் இல்லையே. உன்னை விட என் புள்ள என்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான் என்று சிரித்தார். சொன்னானே ஒரு சொல்லு. உங்கள் நட்பு கஷ்டப்பட்டதுக்கு நீங்கள் தண்டனை ஏற்றுக்கிட்டீங்க. சரியான வார்த்தை. எங்கள் அம்மா உன் தம்பி பேச்சினால மட்டுமில்லை, எனக்கு சரியாக பேச தெரியாததாலேயும் தான் கௌரி வாழ்க்கை திசை மாறிடுச்சு. இந்த ஊரே அவள் பேரை வேறு விதமாக மாற்றி வச்சிருச்சு. நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க நம்ம மேலே வச்ச பாசத்தில் ஒரு அப்பாவி பொண்ணு வாழ்க்கையை திசை மாறி போனதுக்கான தண்டனையை நாம் 2 பேரும் அனுபவிச்சிருக்கோம் இவ்வளவு நாளாக. அவ்வளவுதான். உங்கள் நியாயம் எனக்கு புரியலைங்க. வேணாம் விடுமா, மனசு அமைதியாக இருக்குது. முடிஞ்சு போனதை பற்றி பேசி வருத்தப்பட்டு இருக்கிற காலத்தை வீணடிக்க வேணாம். இப்போ தான் நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கிறதா உணர்றேன். பிள்ளையா தகப்பனா செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன். இனி நான் சொர்ணாக்கு புருஷன். அந்த வேலையை மட்டும் சரியாக செய்கிறேன். காமம் 5 நிமிஷம், காதல் மனசில் இளமை இருக்கிற வர, அன்பும் பாசமும் கடைசி மூச்சு இருக்கிற வர என்று சொர்ணக்கிளியின் கைகளை பற்றி கொண்ட சவுந்தரராஜன், என் கடைசி மூச்சு உன் கடைசி மூச்சு இருக்கிற வர காதலோட அன்பும் பாசமுமா உன்னோட இருக்க போகிறேன் என்று மென்மையாய் சிரித்தவரை பார்த்த சொர்ணக்கிளியின் கண்கள் நிறைந்தன கண்ணீரில். பற்றியிருந்த கைகளை கண்களில் வைத்து கொண்டவர் தன்னவரின் மடி சாய்ந்தார். பல வருடங்கள் கழித்து தன் மடி சாய்ந்த தன் சொர்ணக்கிளியின் தலையை வருடியவராய் கண்மூடி அந்த சுகத்தை அனுபவித்தார் சவுந்தரராஜன். வனக்கிளி கொண்டு வந்து தந்த செய்தியில் 25 வருட அஞ்ஞாத வாசத்திலிருந்து வெளிவந்து விட்ட இந்த சவுந்தர கிளி இனியாவது சிறக்கடித்து பறக்கட்டும். எப்போது ஆரம்பித்தால் என்ன? காதல் காதல்தானே, வாழ்வு வாழ்வுதானே. இனி கிளிப்பேச்சு அதன் தலைவனுக்கு மட்டும். சில வருடங்களுக்கு பிறகு அதிகாலையில் வேதா மாளிகை விழாக்கோலம் பூண்டு இருந்தது. பெரிய மதில் சுவர்களும் வெள்ளை மாளிகை முழுவதும் வெள்ளை மற்றும் நீல நிறங்களில் சரம் சரமாய் தொங்கும் மின்விளக்குகளால் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு இருக்க, காவலர்கள் போல் விரைப்பான கரடுமுரடான அசோக மரங்களும் பல வண்ண விளக்குகள் தாங்கி ஒளிர்ந்தன. வீடு மிக பரபரப்பாக இருந்தது. புரோகிதர்கள் அமர்ந்து ஹோமத்திற்கான ஏற்பாடுகளில் கவனமாக இருக்க, செல்லக்கிளி தங்கள் அறைக்குள் அவசரமாக நுழைந்து துயிலில் ஆழ்ந்திருந்த வனராஜனை எழுப்பினாள். என்னங்க, இங்கே பாருங்க, நேரமாச்சு, எழுந்திருங்க என்று சொல்லியவாறு நெருங்கி அவன் அணைப்பில் உறங்கிக் கொண்டிருந்த 1.5 வயது மகளை தூக்கியவள் வெளியே எடுத்துச் சென்று தன் அன்னை கற்பகவள்ளியிடம் அவளை கொடுத்தாள். உள்ளே வந்து பார்த்தபோது எந்த மாற்றமும் இல்லாமல் அவன் அசையாமல் உறங்குவதை பார்த்து லேசாக உலுக்கி, எழுந்திருக்கிறீங்களா என்ன என்றவள் அதற்கும் பலனில்லை என்று ஆனதும் பின் மெதுவாக அவன் அருகில் சென்று, கண்ணத்தா என்று மென்குரலில் அழைத்ததும் பட்டென திறந்தது அவள் அத்தானின் விழிகள். காலையிலேயே குளித்து இளம் சிவப்பு நிறத்தில் டிசைனர் பட்டுச்சேலை கட்டி கை கால்கள் முளைத்த ரோஜா மலரைப் போலவே நின்ற தன் செல்லக்கிளியை கண்டவனின் கண்களில் எப்போதும் போல் மையல் வந்து சூழ்ந்து கொள்ள, எட்டி பிடிக்க முயன்றவனை பற்றி அறிந்தவளாய் வேகமாக 2 அடி பின்னே நகர்ந்து கொண்டாள் செல்லக்கிளி. சும்மா இருக்கிறவனை உசுப்பேத்துறதே பொழப்பா வச்சிருக்க, போப்போ என்றவன் கையசைத்து விட்டு திரும்பி படுத்து கொள்ளவும் மிரண்டு போனாள். என்னங்க, நேரமாகுது என இல்லை என்பது போல் கையசைத்தவன் கண்களை மூடிக்கொண்டு அந்த கை விரல்களை குவித்து தன் கன்னத்தில் நெற்றியில் பின் இதழில் வைக்க, கோபத்திலோ வெட்கத்திலோ முகம் சிவந்தது அவனின் மனைவிக்கு. என்ன விளையாடுறீங்களா? கீழே பூஜைக்கு கூப்பிடுறாங்க, இப்போ போய் மரியாதையாக எழுந்து குளிக்க போங்க என்று மிரட்டினாள். மிரட்ட முயன்றாள், பலித்தாள் தானே. மெல்லமாய் கொஞ்சம் குரலில், என் செல்லத்தானில்ல என்று தாஜாவில் இறங்கினாள். பலனில்லை. இப்போ போனால் அந்த ஆச்சி தாத்தா நம்மளைத்தான் இவங்க எங்கன்னு கேட்பாங்க என்று பயந்தவள் மெதுவாக அவன் அருகில் சென்று குனிந்து கன்னத்தில் எதழ்களை பதித்தது தான் தெரியும். அலை ஒன்று சுழற்றி அடித்த உணர்வில் கண்கள் மூடியவளை
ஆக்கிரமித்து இருந்தான் வனராஜன். பனியில் நனைந்த ரோஜாவினைப் போல் பரிமளித்து நின்றவளின் முகமலரெங்கும் தன் தாபம் தீர இதழ்களால் ஒற்றி அதன் மென்மையை தன் இதழ்களுக்கு பரிசளித்து கொண்டவன் அவளின் தேன் சிந்தும் இதழ்களை நெருங்க கண்களில் இறைஞ்சதலுடன், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், பூஜைக்கு போகணும், அப்புறமா நைட்டு நானே என்று திக்கியவள், வாக்கு கொடுத்தால் சும்மா விடமாட்டானே என்று யோசிக்கவும், நைட்டு நீயே என்று எடுத்து கொடுத்தவனின் காதுக்குள் ஏதோ உறுதியளித்தது அவனின் செல்லக்கிளி. டீல் ஓகே என்பது போல் என்றான் பெரிய மனது வைத்து. அவள் மேல் படர்ந்து இருந்த காலையும் கையையும் விளக்க அவனின் காதல் சிறையிலிருந்து தற்காலிக விடுதலை பெற்றவளாய் எழுந்து அமர்ந்தவள் தன்னவனை திரும்பி பார்க்க வெற்று மார்பில் வீசி எழுத்துக்கள் மின்னும் பொன் சங்கிலி புரள ஆண்மையின் இலக்கணம் என உறுதி காட்டும் உடலும் தலை கலைந்து கிடந்தாலும் தூங்கி எழுந்த நிலையிலும் துலங்கிய முகப்பொலிவிலும் கிறங்கிய கண்களினாலும் வசீகரித்து கொள்பவனை பார்த்து கொண்டே இருக்க பெண்ணவளின் மயங்கிய பார்வை ஆணவனின் உடலில் புது ரத்தம் பாய்ச்ச, என்ன நகர மனசு வரலையா என காதலினால் கரகரத்த குரலில் அவன் புன்னகையோடு கேட்டதும் சட்டென்று எழுந்தவள் தன்னை மயக்கும் அவனின் கண்களை விட்டு பார்வையை விலக்கி வேகமாக இறங்கினாள். தன்னைத்தானே கண்ணாடியில் பார்த்து, ஐயோ சேலையெல்லாம் கசங்கிருச்சு என்று கவலைப்பட, வேலை செஞ்சா கசக்கத்தானே செய்யும் என்று கண் சிமிட்டியவன் அவள் முறைக்கும், இல்லை நீதானே எல்லா வேலையும் பார்க்குற, யாரும் கண்டுக்க மாட்டாங்க போ என்றவன் மெதுவாக சோம்பல் முறித்து எழுந்து, நைட்டு படுக்க 2 ஆயிடுச்சு என்றவன் கீழே இருந்து வந்த அரவத்தை கவனித்து, ஐயரெல்லாம் வந்துட்டாங்களா என, ஆமாம் உங்களைத்தான் தேடுறாங்க உங்கள் ஐயாப்பா, சீக்கிரம் குளிச்சுட்டு நல்ல பிள்ளையா பட்டு வேஷ்டி சட்டை போட்டுட்டு கீழே வாங்க, இதோ இருக்கு பாருங்க என்றவாறு முடிந்த அளவு சேலையை சரி செய்து தலையையும் சரி செய்து சீக்கிரம் வாங்க என்றவாறு வெளியே விரைந்தவள் வாசலில் இருந்து, கௌரி ஆண்டி, நித்யாக்கா, ஈஸ்வரி அண்ணா, மன்யு அண்ணா, பிரீத்தி அண்ணி எல்லாரும் இப்போ வந்துடுவாங்களாம், ஃபோன் பண்ணாங்க எனவும் சிரித்தவாறு, காலையில் போய் அழைச்சிட்டு வர சொல்லி டிரைவர்கிட்ட சொல்லிட்டு தான் படுத்தேன் என்று விட்டு துண்டை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் நுழைந்தான் வனராஜன். விரைப்பாய் திரிந்த பூங்காவனத்தை என்ன செய்து மாற்றினாலோ இந்த நித்யா என்று சிரித்தவாறே எண்ணிக்கொண்டு வேகமாக குளித்து ஆடை அணிந்து வெளியேறினான். செல்லக்கிளியின் மனதிலும் தன் தோழியின் குடும்பத்தை பற்றிய நினைவுதான். செல்லக்கிளி முதல் வருடம் படுத்து கொண்டிருந்த போது ஈஸ்வரியின் அன்னை சந்திரா புற்றுநோய்க்கு மருத்துவ சிகிச்சை செய்து கொண்டது நித்யாவின் சீனியர்கள் வேலை செய்யும் மருத்துவமனையில்தான். அந்த சிகிச்சையின் போது செல்லக்கிளியும் நித்யாவும் இணைந்து மாலை நேரங்களில் அந்த மருத்துவமனைக்கு செல்வார்கள். நித்யாவிற்கு மனவியல் மருத்துவத்தில் இருந்த ஆர்வத்தினால் அந்த நோயாளிகளுக்கு கவுன்சிலிங் கொடுப்பது எனப்படும் அவர்களுக்கு நோய் பற்றி புரிய வைத்து மருத்துவ முறைகள் பற்றி தெளிவுபடுத்தும் துறைக்கு தானாகவே சென்று சிறப்பு சேவை செய்து கொண்டிருப்பாள். எனவே அந்த மருத்துவமனைக்கு அங்கிருக்கும் மருத்துவர்களுக்கும் அவள் புதியவள் அல்லள். எனவே ஈஸ்வரியின் அன்னைக்கும் சிறப்பு கவனிப்பு கிடைத்தது. நித்யா செல்லக்கிளியின் வருகை மற்றும் உதவியால் ஈஸ்வரி மற்றும் அவள் அன்னை சந்திராவின் அன்பான பேச்சினால் அவர்களின் குடும்பமே நித்யா மற்றும் அவளின் தோழிகளுக்கு நட்பாக மாறிப்போனது. நிச்சயம் நின்று போயிருந்ததால் பெரிதும் மனவருத்தத்தில் ஆழ்ந்த தாயை அவன் தன்னுடனே சென்னைக்கு அழைத்து சென்றுவிட ஈஸ்வரியும் தன் கல்லூரியை சென்னைக்கு மாற்றிக்கொண்டாள் வனராஜனின் உதவியுடன். ஆமாம், தன் உயிர் தோழியின் மீதோ வனராஜன் மீதோ எப்போதும் அவளுக்கு அன்புதான், பாசம்தான். செல்லக்கிளியோடான நட்பு இன்னும் புரிதலுடன் இன்னும் அன்புடன் தொடர்ந்தது. சந்திராவின் மன வருத்தம் உடல்நிலையில் பாதிப்பை ஏற்படுத்த மீண்டும் நித்யாவின் கவுன்சிலிங் அவருக்கு தேவைப்பட்டது. அவ்வாறு சந்தித்த வேளையில் பூங்காவனம் தன் தாயை குடும்பத்தை அன்புடனும் பொறுமையுடனும் பார்த்து கொள்வதைக் கண்டு நித்யாவின் மனதில் ஒரு உயர்ந்த எண்ணம் அவன் மேல் தோன்ற ஆரம்பித்தது. தன் தந்தையான மணிச்சந்தின் ஒட்டாத பாசத்தையும் மன்யுவின் அலட்டலில்லாத அன்பையும் அனுபவித்தவளுக்கு பூங்காவனத்தின் அக்கறையும் கவனிப்புமான பாசவையும் வியப்பில் ஆழ்த்தியது. தாய்க்காக தன் வெளிநாட்டு பயணத்தை விலக்கி தன் சேமிப்பு அனைத்தையும் செலவு செய்வனைக் கண்டு வியந்த அவள் உணர்வு எந்த கணத்தில் காதலாக மாறியதோ. அவளின் ஆர்வம் கலந்த காதல் பார்வை கண்டு முதலில் வெகுவாக விலகியவன் பிறகு
காதல் மறுக்கப்படும் வலியுணர்ந்தோ என்னவோ மெதுவாக அவளுக்கு தன் நிலையை விளக்க தலைப்பட்டான். தாயின் உடல்நிலை கருதி தன் வெளிநாட்டு பயண வாய்ப்பை அவன் தள்ளி வைத்துவிட பூங்காவனத்தின் குடும்பத்தினரின் ஆசீர்வாதத்துடன் தன் காதல் தாக்குதலை அவள் தொடர ஆரம்பித்ததும் அவள் காதலுக்கு முன் மண்டியிடுவது தவிர வேறு வழியின்றி போனது. கம்பஞ்சோறும் பாவுபாஜி மசாலாவும் சேர்ந்தே விட்டன. நித்திய கௌரிக்கு மனவியல் படிக்க சென்னையில் வாய்ப்பு கிடைக்க அதுவரை காதல் வளர்த்து அதன்பின் திருமணம் முடித்து 3 வருடம் நியூயார்க்கில் இருந்தவர்கள் இப்போது 2 வயதில் ஆண் குழந்தை ஹர்ஷவர்தனுடனும் கர்நாடகவின் தலைநகரில் இருக்கிறார்கள். ஈஸ்வரி பட்டய கணக்கர் படிப்பு முடித்து மென்பொருள் பொறியாளரான கௌதமை திருமணம் செய்து சென்னையில் 1 வயது மகளுடன் இருக்கிறாள். ஆடிட்டிங் சமயம் என்பதால் வர இயலவில்லை என்று மிக வருந்திய தன் உயிர் தோழியை நினைத்தவாறே நடந்த செல்லக்கிளி தன் தாயை நாடிச் செல்ல வணிகவியல் மற்றும் பொருளாதாரத்தில் சென்னை பல்கலைக்கழகத்தில் மேற்படிப்பு படிக்கும் மாமன் சரவணன் தோளில் தொற்றிய பூச்செண்டாய் அமர்ந்து இருந்தாள் சௌந்தர்யஸ்ரீ. தாயை கண்டதும் தாவிய செல்வ மகளை அள்ளியவாறு பூஜை நடக்கும் இடத்திற்கு செல்ல மழையில் அமர்ந்திருந்த கோவிந்தராஜன் வேதநாயகியை பார்த்தபோது வரவேற்பாய் முறிவளித்த பெரியவர்களின் அருகில் சென்றாள். விருந்தினர் உபசரிப்பில் ஈடுபட்டிருந்த தாயை பிடித்து கொண்டு வந்து அங்கிருந்த நாற்காலில் அமர்த்திய கணவனை பார்த்த கண்கள் விரிந்தன. பட்டு வேஷ்டி சட்டையில் அசத்தும் ஆணழகனாய் நின்றவனை பார்த்த விழிகளில் மயக்கத்தை கண்டவன் உதட்டில் குறும் சிரிப்புடன் இரு புருவங்களை என்ன என்பது போல் ஏற்றி இறக்க வெட்கத்துடன் ஒன்றுமில்லை என்பது போல் தலையசைத்தவள் தன் அத்தை சொர்ணக்கிளியின் அருகில் சென்று அமர்ந்தாள். அன்று பெரியவர் கோவிந்தராஜனின் சதாபிஷேக விழா. அவருக்கு 81 வயது பூர்த்தியானதை கொண்டாடும் நோக்கில் அவரின் செல்ல பேரனான வனராஜனின் ஏற்பாட்டில் ஹோமம், பூஜை, விழா என தடபுடல் பட்டது வேத மாளிகை. மணமகன் மணமகள் போல் தம்பதி சமேதராக அவரும் வேதநாயகி அம்மையாரும் அமர்ந்திருக்க ஆயுள் விருத்தி மற்றும் குடும்ப நலன் விருத்திக்கென செய்யப்படும் ஹோமங்கள் நடந்து கொண்டிருந்தன. கோவிந்தராஜன் அருகிலேயே இருந்த வனராஜன் கௌரி குடும்பத்தினர் வருவதைக் கண்டு வாசலை நோக்கி விரைய வேதநாயகி திரும்பி பார்த்தார். சொர்ணக்கிளியும் முகமலர்ந்து எழுந்து செல்ல பின்னாலேயே சவுந்தரராஜன் செல்லக்கிளியும் அங்கே விரைந்தனர். அனைவரின் அன்பில் திக்குமுக்காடிய கௌரி குடும்பத்தினர் உணவு உண்ணச் செல்ல உடனே செல்ல விழைந்த வனராஜனை தாத்தா அருகில் இருக்குமாறு பணித்துவிட்டு வேல்ராஜன் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். ஹோமம் முடிந்து புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்ட போது கனக புஷ்பங்கள் வைத்து கங்காபிஷேகமும் செய்வித்தனர் வனராஜனும் செல்லக்கிளியும். 1000 பிறை கண்ட தன் அன்பான பாட்டனாருக்கு இதை ஏற்பாடு செய்திருந்தான் வனராஜன். வேதகௌரியும் செல்லக்கிளியும் புதிய பட்டுச்சேலை அணிந்து வேதநாயகியை அழைத்து வர 80ஆம் கல்யாண வைபோகம் புது வைரத்தாலி அணிவித்து சிறப்பாக நடந்தேறியது. குடும்பத்தினர் அனைவரும் சூழ்ந்து நிற்க பேரன் பேத்தி தம் மனைவி கணவரோடு தத்தம் வாரிசுகளோடு நின்று செய்து வைத்த 80ஆம் திருமணத்தில் கோவிந்தராஜனும் வேதநாயகியும் கண்கள் பனிக்க அனைவரையும் ஆசீர்வதித்தனர். குடும்பத்தினர் அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக வந்து வணங்கி ஆசி பெற்று செல்ல அனைவருக்கும் ஆசீர்வாதத்துடன் விழா நினைவாக தங்க நாணயம் வழங்கினார் வேதநாயகி. நிமிர்ந்து பார்த்தவர் கௌரியை பார்த்து கையசைத்து வாவன அழைக்க அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். உன் பையன் பொண்ணு எல்லாரையும் கூட்டிட்டு வாமா என்று வாய்விட்டு அழைக்க அருகில் வந்தார் கௌரி. மன்யு, பிரீத்தி, பூங்காவனம், நித்யாவிற்கு குங்குமமிட்டு ஆசி வழங்கியவர் கௌரியை அருகழைத்து தங்க நாணயத்தை வழங்கியவர் கௌரியின் கைகளை பற்றி தன் கண்களில் வைத்து கொண்டார். தன் குடும்பத்தினருக்கு மட்டும் என்று இருந்த கௌரவத்தை கௌரிக்கு அளித்ததன் மூலம் தான் செய்த பிழைக்கு காலம் கடந்து மன்னிப்பு வேண்டியது போல் இருந்தது. மென் சிரிப்புடன் அவர் கைகளை தானும் பற்றி கொண்ட கௌரி நிமிர்ந்து பார்க்க அவரின் தோழனின் முகத்தில் விரிந்த புன்னகையும் கலங்கிய கண்களும் கண்டு அவரின் மனமும் நெகிழ்ந்தது. சொர்ணக்கிளி அதைவிட மகிழ்வுடன் அவரின் முகத்தை பார்த்தபடி இருப்பதை கண்டவனும் அவரின் கண்களில் கண்ணீரும் இதழ்களில் புன்னகையும் ஒருங்கே தோன்றின. இவற்றை பார்த்த வனராஜன் மெதுவாக நகர்ந்து வந்து வேதநாயகியின் தோளை மெதுவாக பற்றி கொள்ள பல வருடங்கள் கழித்து அருகில் வந்து நின்ற பேரனின் பாசத்தொடுகையை உணர்ந்தவரின் தேகம் சிலிர்த்தது. நிமிர்ந்து அவனின் கண்களை பார்க்க அதில் தெரிந்த பாவனையில் அவரின் உள்ளம் நிறைந்தது. தன் கணவர் முன்பு கூறிய வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரிவதாய்.
நெருங்கிய சொந்தத்தினர் மற்றும் குடும்பத்தினர் கலந்து கொண்ட பூஜை மற்றும் விழாவின் தொடர்ச்சியாக நாயக் ஃபயர் ஒர்க்ஸ், விசி ஃபார்ம்ஸ், சொர்ணா பிரிண்டிங் ஒர்க்ஸ் மற்றும் வேதகௌரி ரிசர்ச் ஒர்க்ஸ் பணியாளர்களுக்கு விருந்தும் போனஸும் அறிவிக்கப்பட்டிருந்தது. சவுந்தரராஜனின் எலக்ட்ரானிக்ஸ் ஆர்வத்திற்கு உயிரூட்டும் வகையில் வனராஜன் ஆரம்பித்து இருந்த அந்த வேதகௌரி மின்னணுவியல் ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக விண்ட் பவர் பிளான்ட்ஸ் என்று சொல்லப்படும் காற்றின் மூலமாக மின்சாரம் தயாரிக்கும் தொழில்நுட்பம் மற்றும் இயற்கை முறையில் தொழிற்சாலை கழிவுகளை சுத்திகரிப்பு செய்தல் எனும் தொழில்நுட்பம் நடைமுறைப்படுத்தப்பட்டு அவை விசி ஃபார்ம்ஸ்க்கு மிக நல்ல லாபத்தை ஈட்டி தந்தன. விழா முடிந்து அனைவரும் கிளம்ப உடை மாற்றிவிட்டு வந்த தன் செல்லம்மாவை பார்த்த வனராஜனின் மனதில் காதல் நரம்புகள் மீட்டப்பெற்றன. அவனுக்கு பிடித்த முத்து வண்ண சேலை அணிந்து சிவப்புக்கள் வைத்த நகைகள் அணிந்து முத்து நகை இதழில் அணிந்தவளாய் வந்தவளை கண்ட வனராஜனின் மனம், ஆகா, காதல் செய்தி சொன்ன கிளி நிறைவேற்ற தன் வேலையை செய்ய ஆரம்பித்து விட்டது போலவே என்று மகிழ்ச்சியாக எண்ணியவன் இரவு உணவிற்கு பின் அறைக்கு சென்று காத்திருந்தான். அவள் வரவிற்காக கையில் பால் டம்ளருடன் வந்தவளை பார்த்து, இந்த மாம் இருக்காங்களே, இன்னும் சின்ன குழந்தைக்கு பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க என்று செல்லமாக சலித்தவனாய் அதை வாங்கி அருகில் வைக்க, கண்ணத்தான் எனவும் இனிமையாய் தேகம் அதிர, ஆகா, செல்லம் எதுக்கோ அடி போடுது என்று அனுமானித்தவனாய் திரும்பினான். வந்து ஸ்ரீக்கு 2 வயசு ஆகப்போகுது, அதுக்கு அடுத்து அடுத்து எப்போன்னு எல்லாரும் கேட்குறாங்க. ஆச்சி தாத்தா கூட அடுத்து பையன் பெற்றுக்கோன்னு ஆசீர்வாதம் பண்ணாங்க என செல்லமாய் மிளற்றியது அவனின் செல்லக்கிளி. என்னது, நீ எம்டி படிக்கிறேன்னியே, அது என்னாச்சு என்று அவன் அலறியதும் நிமிர்ந்து பார்த்தவள் கடுப்பாய் முறைத்தாள். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? எப்படி ஸ்ரீயை வச்சுக்கிட்டே டிஜிஓ பண்ணினேனோ அதே மாதிரி அதுவும் பண்ணுவேன், இல்லை 3 வருஷம் கழித்து கூட பண்ணுவேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை என புரியாதவள் போல் சொல்ல, வாட், நீ படித்து முடிக்கிறதுக்குள்ளே சென்னைக்கு இலங்கைக்கும் நான் அலைஞ்ச பாடு எனக்கு தான் தெரியும். கல்யாணம் நீ எம்டி முடித்ததும் வச்சுக்கலான்னு எவ்வளோ சொன்னேன், கேட்டியா நீ? இப்போ குழந்தை வேணுனாலும் கேட்கல. பாவம் அத்தை சென்னையில் வந்து இருந்து எவ்வளோ டென்ஷன் எனவும் வேகமாக சென்று கட்டிலில் அமர்ந்து கால்களை குத்த வைத்து முழங்கால்களில் கையை கட்டி முகத்தை திருப்பிக் கொண்டாள். ஹா, நெசமாவே கோச்சிக்கிட்டா போலவே என்றவாறு அருகில் சென்றவன் முகத்தை பற்றி மெதுவாக திருப்ப அவளின் கண்களில் ஒரு துளி கண்ணீரை கண்டதும் அவ்வளவுதான். அவனின் வீம்பு பேச்செல்லாம் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிப்போனது. சட்டென்று அவள் அருகில் அமர்ந்தவன் அவளின் தோளில் கை போட்டு காதருகில் சென்று, உன் லட்சியம் கனவு என்னால் நம் கல்யாணத்தால் பாதிக்கக்கூடாதுன்னு தானே சொல்கிறேன் எனவும் கண்ணீர் நின்று முறைப்பு கூடியது. உல்லாச சிரிப்புடன், ஆமாம், 2வதும் பொண்ணாக வந்தால் என்ன பண்ணுவ என சொல்லாமல் தன் சம்மதத்தை சொல்லியும் அவள் அவனின் பக்கமே திரும்பாமல் இருக்க, ஏன் கேட்குறேனா, பொண்டாட்டி மேலே ஓரா பாசமாக காதலா இருக்கிறவனுக்கு பொம்பளை பிள்ளை தான் பிறக்குமா என டாக்டர் நான் என்கிட்டே வா. திரும்பி பார்த்தவள், அப்போது ஆம்பளை பிள்ளை பிறந்தா பாசம் இல்லைன்னு அர்த்தமா என்றாள் கிண்டலான குரலில். அது ஆசை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் என கண்கள் சுருக்கி, காதலுக்கும் ஆசைக்கும் என்ன வித்தியாசம்? வாய் விட்டு சொல்லியபடி யோசிக்க, அது வாயில் சொல்ல முடியாதடி, செயலில் தான் காட்டணும் என்றவன் காட்ட தேர்ந்தெடுத்த வழிகளில் அவனின் செல்லக்கிளியின் கண்கள் மூடிக்கொண்டன என்றால் அவ்வளவு நேரம் பிரகாசமாக ஒளிந்து கொண்டிருந்த நிலவு மகள் நாணத்துடன் மேகத்திரை எடுத்து தன் முகம் மூடிக்கொண்டாள். சுபம். நன்றி.